ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன்லைன் தமிழ் சேனல். தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்க வந்திருக்கீங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் +2 முடிச்சுட்டு டிஎன்இஏ வழியாக தான் நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நிறைய அப்டேஷன் வந்து கவுன்சிலிங்கில் எப்படி வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர் எல்லாமே போட்டிருக்கோம். ஒருவேளை லாஸ்ட் இயரோட அப்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஎன்இஏ 2024 அனாலிசிஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த இயருக்கு நிறைய கோவை, சென்னை, எஸ்என்யூ, டிஎம்டி யூனிவர்சிட்டி போட்டிருக்கோம். அது எல்லாமே செக் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத மேட்ரு. சரி, இன்றைக்கி கோவையில் ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது வந்து என்னதுன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதில் வந்து 2 இருக்குங்க. ஒன்று வந்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுது. அதாவது இடின்னு ஒன்று போடுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குனியமுத்தூரில் இருக்குது. அதுக்கு போகணுன்னா அதுவும் ஒன் ஆஃப் த டாப் இன்ஸ்டியூஷன் ஆஃப் த வந்து கோயம்புத்தூர் சொல்ல முடியாது, ஓவராலே டாப் 10குள்ளாரே உங்களுக்கு வரும். ஸோ இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு பார்க்கும்போது இதில் இன்னொரு பிரான்ச் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை புதூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் வந்து கம்பேர் டு ரெண்டுமே ஒரே மேனேஜ்மெண்ட்டு தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நீங்கள் போகணும் அப்படின்னா அதனுடைய கட் ஆஃப் வந்து ஹையாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேளை கட் ஆஃப் வைஸ் வந்து அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அது வந்து ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிற, செக் அவுட் பண்ணி பாருங்கள். காலேஜ் அட்மாஸ்பியர் எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருக்கு, செக் பண்ணி பாருங்கள். சரி, இதுவும் வந்து நான் வந்து அதில் படிக்கணும் மேடம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் வந்து உங்களுக்கு எல்லா கேம்பஸ் மெயினாக வந்து நீங்கள் போகணும் அப்படின்னா கேம்பஸ்க்காக தான் போவோம். இந்த காலேஜோட கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2722 அப்படிங்கிறது தான் டிஎன்இஏல வரக்கூடியது கவுன்சிலிங் கோடு. ஸோ இதில் மெயின் என்ஐஆர்எஃப் ரேங்க்கு இது எல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக அதனுடைய சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 100% தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து எஸ்கேசிடின்னு சொல்லுவாங்க. குனியமுத்தூரில் இருக்கிறது எஸ்கேசிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்ஜினியரிங் டெக்னாலஜி. பட் ரெண்டும் ஒன்று தான். இதில் மேக்ஸிமம் ஆஃப் த பிளேஸ்மெண்ட்ஸு அதுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, ஏன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா 100% அது பிளேஸ்மெண்ட்ஸ்க்காக தான் போவோம். ஸோ இது அங்கே அதாவது மெயின் கேம்பஸில் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே இங்கேயும் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 கம்பெனிஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருது. 800 ஆஃபர் ஃபார் எவ்ரி இயர். ஹையஸ்ட் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 LPA வரலும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கிடையாது பிக்கஸ்ட் அலுமினி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய கேம்பஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும் கேம்பஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கவே அட்மாஸ்பியர் வந்து செம்ம கிளாசிக்காக இருக்கும். நேர் ஆஃப் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 151லேருந்து 200 பிளேஸ்க்குள்ளார வரோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த காலேஜுக்கு நான் போகணுன்னா எவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்னேன் 2722 ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோவை புதூர். இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரான்ச்சஸ் ஆர் அவைலபிள்னால் ஏடி, ஏஎம், சிஇ, சிஐ, சிஎஸ்ஸு, இசி, அடுத்து ட்ரிபிள்இ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி, எம்இ, எஸ்சி, அதாவது சைபர் செக்யூரிட்டி. அதாவது மெயின் கேம்பஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்குது. நீங்கள் கம்பேரிஷன் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஏடி உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அந்த கல்லூரியில் படிக்கணும்னா 190+ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஓசிக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 184 அந்த மாதிரி இருந்தால் போதும். அதனுடைய டீட்டெயில் எல்லாமே அதில் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் வந்து பிசியாக 180 கண்டிப்பாக வந்து இந்த இயர் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து 182 நீங்கள் இருக்கணும். 180 இருக்கிற ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுங்கள். மேபி வந்து பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கெட் பண்ணிக்கலாம். பிசிஎம் வந்து 178 லாஸ்ட் இயர் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா 177. ஏடி நீங்கள் போகணுன்னா எஸ்சி இருந்தீங்கன்னா 151லேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்சியை வந்து 133.5. எஸ்டி இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம், உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் தான் தூக்குவாங்க. ஸோ சிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா 185 நியர் தான். அது 84, இது 85. ஸோ டாப்பஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் அப்படின்னா சிஎஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போதைக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு 181. ஸோ பட் இங்கே வந்து பிசி வந்து பார்த்திங்கன்னா 180. ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஏடி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிரும். இது வைஸ் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் வந்து 181.5 வரலும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 180, அடுத்து 177 ஃபார் வந்து
பிசிஎம்க்கு வந்து எம்பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 150 வந்து எஸ்சி, 144 வந்து எஸ்சிஏ, 127 வந்து எஸ்டி. ஒரு வேளை இசி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து கம்பேரிசன் சிஎஸ்லேருந்து இசிக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 2-3 கட் ஆஃப் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா இசி வந்து அந்த அளவுக்கு யாரும் எடுக்கிறது இல்லை. இசி பெஸ்ட்டாக சிஎஸ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் நம்ம வந்து இதை பற்றி ரிலேட்டடாக பேசியிருக்கோம். ஒரு வேளை டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 183 இருந்தால் போதுங்க. அதாவது ஓசி கேட்டகரியில் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 180.5 வந்து பிசிக்கும், 182.5 எம்பிசிக்கு, பிசிஎம்க்கு 175.5 வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிக்கு 144.5, 127 வந்து உங்களுக்கு எஸ்சிஏக்கும், 135 வந்து எஸ்டி கேண்டிடேட்டுக்கும் வருது. அது அப்படியே ரிலேட்டடு ஐடி. ஸோ சிஎஸ்க்கும் ஐடிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் பாருங்கள், 4 வந்து டிஃப்ரெண்ட் வருது. அதே மாதிரி மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஒரு வேளை சிஎஸ் ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் வைஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று கிளிக் ஆயிரும். 180+ இருக்கும்போது ஐடியோ அந்த மாதிரி போகலாம். ஒரு வேளை 170+ இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 161 இருந்தாவே மெக்கானிக்கில் வந்து எடுக்கிறதுக்கு பண்ணுறாங்க. பட் இதில் வந்து கேம்பஸ் பெஸ்ட்டாக இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது படிக்கக்கூடிய கோர்ஸ் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறது கேம்பஸ் சொல்லுவாங்க. பட் உங்களால் என்ன படிக்க முடியும், ஒருவேளை கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னா பாருங்கள். அதே மாதிரி சிஎஸ் எடுக்கணுங்கிறது மேட்ரு கிடையாது. சிஎஸ் எடுத்ததுக்கப்புறம் உங்களால் ப்ரோக்ராமிங் இல்லை உங்களால் இன்ட்ரெஸ்டிங்காக உங்களால் ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து யோசித்து சிஎஸ் எடுங்க. சிஎஸ் எல்லோரும் கண்ணை மூடிட்டு எடுத்துகிறாங்க. பட் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் எழுதணும் அப்படின்னு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. +2 படிக்கும்போது ஒன்றுமே அவங்களால அனலைஸ் பண்ணிக்க முடியாது. பட் சிஎஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா +2ல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ் பிரான்ச் எடுத்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு கோடிங் லைனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களால் வந்து மோர் திங்கிங் பவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஎஸ் எடுக்கலாம். பட் எல்லோரும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக எடுத்துகிட்டு நம்ம கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. அதேமாதிரி கோர்ஸ் சப்ஜெக்ட்டு மெயின் கேம்பஸில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு கஷ்டப்பட தேவையில்லை. கோர்ஸும் பார்க்கணும், அட் த சேம் டைம் வந்து காலேஜும் பார்க்கணும். ஒரு இடத்துல தான் நீங்கள் வந்து கோர்ஸுக்கு வந்து ஓகே அப்படிங்கிறது வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மீதி எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ ஏடிஏ, ஏஎம்மு, சிவில்லாம் வந்து சிலர் எடுக்கிறது இல்லை. பட் வந்து ரொம்ப கம்மி கட் ஆஃப் தான் இருக்குது. நல்ல டாப் காலேஜில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் ஜாப் அந்த மாதிரி போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சிவில் பிரான்ச்சு கூட எடுத்துக்கலாம். 160+ இருந்திங்கனாவே சிவிலுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கேம்பஸ் வருவாங்களா அப்படின்னா ஐடி ஃபீல்டில் போகணுன்னா சிஎஸ் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. அதை ஒன்று தான் நம்ம வந்து ஆப்ஷன் சொல்ல முடியும். சிஎஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஏடி, ஏஎம்மு, அதுக்கப்புறம் ஐடி, இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இசி, ட்ரிபிள்இ எல்லாத்துக்குமே வருவாங்க. கம்பேர் டு வந்து சிஎஸோட கம்பேர் பண்ணும்போது ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க சிவில் இன்ஜினியரிங் எடுத்திங்கன்னா ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஒரு வேளை கிடைக்குதுன்னா அந்த மாதிரி காலேஜஸில் போயிட்டு சிவில் சேர்ந்தவங்களையும் ஐடி ஃபீல்டில் எடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதனால் நீங்கள் வந்து விசாரித்து பாருங்கள். அந்த பர்டிகுலர் கேம்பஸில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை பற்றிய டீட்டெயில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பிளேஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு. அதேமாதிரி கவுன்சிலிங் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு டாப் 10 காலேஜஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சில காலேஜஸ்லாம் போய் பார்க்கணும். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி கேம்பஸ், எஸ்எஸ்என் இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. 100% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள். டேரெக்டாக அந்த பர்டிகுலர் அதாவது என்னதுன்னா அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களால் ஐடியா கேதர் பண்ணிக்க முடியும். அதை கவுன்சிலிங் போடலாமா வேண்டாமான்னு ஐடியா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இந்த காலேஜுக்கு போகணும் அப்படின்னா 100% 185+ இருக்கணுங்க. பிசியாக இருந்தீங்கன்னா 180+ இருக்கணும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 175+ இருக்கணும் ஓரளவுக்கு டாப் கோர்சஸ் போகிறதுக்கு. சி அப்படின்னு அதாவது சிவிலாக இருந்தால் 160+ இருந்தாலே உங்களுக்கு எடுக்கலாம். சிஎஸ் எனி திங்ஸ் வேணுனாலும் 182க்கு மேலே இருந்தால் தான் உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த காலேஜோட ஸ்ட்ரக்சர். இதுவும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கலாம், ரெண்டும் வந்து ஒரே கேம்பஸா இல்லை கேம்பஸ் வேறு தான். பட் மேனேஜ்மெண்ட் ஒன்று கண்டிப்பாக அதே அளவுக்கு இது அட்மாஸ்பியர்லேருந்து எல்லாமே அதே அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒன்ஸ் வந்து த்ரூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் ஃப்ரெண்டில் போடலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுங்கள். இன்னும் எந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க இதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.